வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. காலம் இது யாருக்கும் சொந்தமாகாத, யாராலையும் வெல்ல முடியாத மர்ம சக்கரம். தர்மம் தழைத்தோங்கிய காலம் சத்திய யுகமா இருந்துச்சு. ஹரம் பாதியா குறைஞ்ச போது அது திரேதா யுகமா மாறுச்சு. அந்த தர்மம் காலடியில் மிதிப்பட்டப்போ அத துவாபர யுகம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நடக்கிறது கலியுகம். பாவங்களுடைய நதி கரை புரண்டு ஓடுற காலம். மனிதனையே வேட்டையாடுற கொடூர காலம். பேரழிவும் பெரும் பிரளயமும் ஏற்படுற காலம். மனிதாபிமானம் மரணித்து அநீதி ஹரியாசனத்துல அமர்ந்திருக்கிற இந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த நேரத்துல உலகம் ஒரு காப்பானுக்காக காத்திருக்குது. இதோ வானம் பிளக்க பூமி எதிர தூரத்தில் கேட்கும் ஒரு காலடி சத்தம். அது வெறும் சத்தம் இல்ல, ஹரியாசனத்துல அமர்ந்திருக்கிற அதர்மத்தின் மரண போலம். அங்க வருவது ஷாம்பலா எனும் மாய தேசத்தின் பெரும் ரகசியம். காலமிட்ட தீர்ப்பு அந்த மர்ம உருவத்தின் கையில் இருக்கும் அந்த வாள். அந்த உருவம் நடந்து செல்லும் பாதையில் பறந்து செல்லும் பல ஆயிரம் தலைகள். அந்த உருவத்துடைய கண்கள் சிவந்திருப்பது கோபத்தால இல்ல, அழிந்து போன தர்மத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க போற ஆவேசத்தால. யுகங்கள் மாறலாம், நட்சத்திரங்கள் மறையலாம், ஆனால் அவர் சொன்ன சொல் என்றும் மாறாது. தர்மம் குலையும் ஒவ்வொரு முறையும் யுக யுகங்களுக்கும் நான் சம்பவிப்பேன். இப்படி சொன்ன பரமாத்மாவின் 10வது அவதாரம், கலியுகத்திற்கே காலனாய் வரப்போகும் அந்த அவதாரம் தான் கல்கி அவதாரம். அப்படிப்பட்ட புராணம் சொல்லக்கூடிய கலியுகத்தை முடிச்சு வைக்க போற கல்கி அவதாரம் எப்ப பிறப்பாரு, அதற்கான அறிகுறிகள் என்னன்னு தான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம். 3 அடி உயரம் மட்டும் வளரக்கூடிய மனிதர்கள்ல தொடங்கி 10 வயசுலயே குழந்தை பெறும் பெண்கள் வரைக்கும் பல மர்மங்கள் இந்த பதிவுல ஒளிஞ்சிருக்கு. அதனால இந்த பதிவை முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். கலியுகத்தை முடிச்சு வச்சு மீண்டும் சத்திய யுகத்தை தொடங்கி வைப்பதுதான் கல்கி அவதாரத்துடைய ஒரே நோக்கம். சுருக்கமா சொல்லணும்னா இந்த பிரபஞ்சத்தையே ரீசெட் பண்ற வேலை. அந்த சைக்கிளை மீண்டும் தொடங்கி வைக்கிற வேலைக்காக தான் கல்கி அவதாரம் எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட விஷ்ணு பகவானுடைய 10வது அவதாரத்துடைய குறிப்புகள் முதல்ல நம்ம மகாபாரதத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல மார்க்கண்டேய சமாசிய பருவம்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பருவத்துல முதல்ல மார்க்கண்டேய முனிவர் தான் கலியுகம் பத்தின ரகசியங்களை தர்மர் கிட்ட சொல்றாரு. அது பாண்டவர்கள் வனவாசம் இருந்த காலகட்டம். தர்ம புதல்வனான யுதிஷ்டனுக்கு தர்மத்தின் வழி நடந்த தங்களுக்கு சோதனை மேல சோதனை வந்துகிட்டே இருக்கேன்னு பெரும் கவலையா இருந்துச்சு. அநீதி இழைத்த கௌரவர்கள் சுகமா இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறாரு. காலத்தின் பிடியில ஏதோ ஒரு இடத்துல தர்மத்தை அதர்மம் ஆக்கிரமிக்குதுன்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு. தர்மனுடைய மன சஞ்சலத்தை போக்க அங்க வராரு மார்க்கண்டேய முனிவர். பல யுகங்களை பார்த்து கடந்து வந்து சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் மார்க்கண்டேய முனிவர். இவர் காலத்தின் சுழற்சியையும் அதன் ரகசியங்களையும் தர்மனுக்கு விளக்க தொடங்கினாரு. தர்மன் கேட்கிறாரு, தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குவது போல் எனக்கு பல பிம்பங்கள் தோன்றுகிறது. முனிவரே, இதற்கு என்ன அர்த்தம்? அப்போ முனிவர் சொல்றாரு, தர்மம் ஒரு பசு மாதிரி. அது சத்திய யுகத்தில் 4 கால்களோடு முழுமையாக இருந்தது. யுகங்கள் மாற மாற அதன் ஒரு காலும் குறைந்து கொண்டே வரும். கடைசியாக கலியுகத்தில் அது ஒற்றை காலில் தள்ளாடும். இங்க ஒரு காலோடு ஒரு பசுமாடு எப்படி இருக்க முடியும்? முனிவர் இங்க சொல்ல வருவது நிர்கதியாக்கப்படும் நல்ல விஷயங்களுடைய நிலைதான். ஆனா முனிவர் இதுக்கப்புறம் தான் ஒரு பெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு. தர்மா, கலியுகத்தில் அதர்மம் உச்சத்தை அடையும்.
குடும்ப உறவில் ஒழுக்கம் இருக்காது. உடன் பிறந்தவர்களே ஒருவரோடு ஒருவர் உறவில் இருக்கும் கோரம் நடக்கும். ஆனால் அச்சம் கொள்ளாதே, காரிருள் குடிக்கும் சக்தி ஒரு சிறு வெளிச்சத்திற்கு உண்டு. சரியான நேரம் வரும்போது பெரும் வெளிச்சமாய் ஷாம்பலா எனும் மர்ம தேசத்தில் கல்கி அவதாரம் எடுப்பார். அந்த சமயம் யுக யுகமாய் தொடரும் பரமாத்மாவின் தர்ம யுத்தம் மீண்டும் தொடரும். கலிபுருஷனிடம் இருந்து கலியுகத்தை மீட்டெடுத்து அதர்மிகளை அழித்து தர்மத்தை கல்கி அவதார ரூபம் நிலைநாட்டும். மீண்டும் புனித ஜீவன்கள் மட்டும் வாழும் சத்யயுகம் பிறக்கும். அந்த சுழற்சி மீண்டும் தொடரும். அப்படின்னு மார்க்கண்டேய முனிவர் சொல்லி முடிக்க ஒரு வழியா மனம் தேறினான் தருமன். இப்படிதான் நெடுங்காலம் முன்னாடி படைக்கப்பட்ட இதிகாசமான மகாபாரதம் கல்கி அவதாரத்துடைய வருகைய விளக்குது. அடுத்ததா கலியுகம் எப்ப முடியுங்கிற கேள்வி அதோடைய ஆயுட்காலம் எவ்வளோங்கிறதுல இருந்து தொடங்குது. புராணம் சொல்லும் அளவீடுகள் பிரம்மாண்டமானதா இருக்கு. பாகவத புராணம் சொல்வது படி முதல்ல இருந்த சத்ய யுகம் 17,28,000 ஆண்டுகள் நீடிச்சு இருந்துச்சாம். இதுல வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் 1,00,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும், மேலும் அவங்களுடைய சராசரி உயரம் 30 to 32 அடிகளாய் இருந்ததாகவும் புராணம் சொல்லுது. அது மட்டுமில்லாம அந்த யுகத்துல குறைவான மனிதர்களே வாழ்ந்ததா சொல்லப்படுது. அப்படியே திரேதா யுகத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா அந்த யுகம் 12,96,000 ஆண்டுகள் நீடிச்சிருக்கு. சராசரி ஆயுட்காலம் 10,000 ஆண்டுகள். சராசரி மனித உயரம் 21 அடி. இங்க சத்திய யுகத்தை விட சற்று அதிகமான மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இதை தொடர்ந்து துவாபர யுகத்தை பார்த்தோம்னா அது 8,64,000 ஆண்டுகள் நீடிச்சதா புராணம் சொல்லுது. அந்த யுகத்துல சராசரி மனித ஆயுட்காலம் 800 இருந்து 1000 ஆண்டுகள். சராசரி உயரம் 7 இருந்து 11 அடி. திரேதாயுகத்தோட ஒப்பிடும்போது அதை விட மக்கள் தொகை இதுல அதிகமாவே இருந்திருக்கு. இப்போ கடைசியா கலியுகம். இந்த கலியுகம் கிட்டத்தட்ட 4,32,000 ஆண்டுகள் வரை நீடிக்குமா. இப்போதைக்கு நாம அதுல வெறும் 5,000 வருடங்களை தான் கடந்திருக்கோம்னு மித்தாலஜி படிச்சவங்க சொல்றாங்க. மேலும் பாகவத புராணம் சொல்வது படி இந்த யுகத்துல சராசரி மனித ஆயுட்காலம் 100 இருந்து 120 வருடங்கள். சராசரி உயரம் 5 இருந்து 6 அடிகள். இந்த இடத்துல தான் பெரும் சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு யுகமும் முடியும் போது அந்த யுகத்துல மக்கள் தொகை அதிகரிக்குது, மனிதனுடைய ஆயுள் படிப்படியா குறையுது, உயரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதோடைய அசுரத்தனமான முடிவுல தான் பெரும் பயங்கரம் காத்திருப்பதா புராணம் சொல்லுது. எப்போ மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் 20 வயதிலேயே முடியுதோ, எப்போ சராசரி உயரம் 3 அடிக்குள்ள சுருங்கி போகுதோ, அப்பதான் விரிவடைந்த இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றலும் ஒருங்கிணைந்த ஒரு ஆற்றல் வடிவமா கல்கி ஷாம்பலா எனும் மறைந்திருக்கும் மாய நகரத்துல பிறப்பார்னு பாகவத புராணம் சொல்லுது. இந்த முடிவு வேறு ஒரு புராணத்தின் தொடக்கமா அமையுது. இது நேரா போய் கனெக்ட் ஆகிற இடம் தான் கல்கி புராணம். கல்கி புராணத்துல விஷ்ணு பகவானுடைய கடைசி அவதாரமான கல்கி எப்ப பிறப்பாருங்கிறதுக்கு சில அசாத்தியமான அறிகுறிகளை விவரிச்சிருக்காங்க. இந்த கலியுகம் உச்சத்தை தொடும் சமயம் வற்றாத ஜீவ நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி இப்படி அனைத்து நதிகளும் வற்றி போகும். அந்த நதிகள்ல ஒரு சொட்டு நீர் கூட மிச்சமில்லாம போகும்போது வானில் சில அசாத்தியமான விடயங்கள் தோன்றும். பகலிலும் ஜொலிக்கும் ஒரு மர்ம வால் நட்சத்திரம் வானில் நிலையாக தங்கும். இது நடக்கும் காலகட்டத்தில் ஒரு புழு பூச்சி கூட உணவுக்காக இருக்காது. பெண்கள் உணவுக்காக தங்களுடைய உடலை விற்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில நேர்மை இருக்காது. ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பொய் சொல்வாங்க. தங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக ஒழுக்கமில்லாம பல பேர்களோட கலவி செய்வாங்க. உறவுகள் நெறி தவறிய உறவுகளா இருக்கும். பந்த பாசங்களுக்கு மதிப்பே இருக்காது. மக்கள் சோம்பேறிகளா இருப்பாங்க. உழைக்கும் ஒரு மனிதன் என்பவன் அருங்காட்சியத்துல மட்டும்தான் இருப்பான். நீயா நானாங்கிற ஈகோ எப்பவுமே நிலவும். நோய்கள் கோர தாண்டவமாடும். சொரியும் சிறங்குமா தீரா வியாதியால நாடு சுடுகாடா மாறும்.
கொள்ளையர்களே கோமானாக மாறுவர். அதாவது மக்களை சுரண்டும் அரசர்களா அரசியல்வாதிகள் இருப்பாங்க. மக்களின் சராசரி ஆயுள் 20 வயதிலேயே முடங்கி போகும். பெண்கள் 10 வயதிலேயே பூ பெய்து குழந்தைகளை சுமக்கும் இயந்திரங்களா இருப்பாங்க. அந்த தருணத்துல குழந்தைகளுக்கு புது சந்தை உருவாகும். உலக நாடுகள் குழந்தைகளை இறக்குமதி செய்து தங்களுடைய பலத்தை அதிகரிப்பாங்க. மனிதர்களுடைய உயரம் 3 அடிக்குள்ளேயே சுருங்கி போகும். 4 அடி உயரத்துக்கு ஏதாச்சும் ஒரு மனிதன் இருந்தான்னா அவன்தான் அனைத்து மக்களையும் ஆட்டுவிப்பவனா இருப்பான். நல்ல காற்று அரிதாகும், நல்ல உணவு அரிதாகும், அருந்தும் நீரே அரிதாகும், கோவில்கள் அரிதாகும், வழிபாடுன்னா என்னன்னே தெரியாத தலைமுறை உருவாகும், நட்பு அரிதாகும், காதல் அரிதாகும், அன்பு அரிதாகும், தாய்மையே அரிதாகும். இப்படி எல்லாம் அரிதாகும் போது அரிதான ஒரு அதிசய தேசத்துல அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு அவதாரம் அவதரிக்கும். 9 கிரகங்களும் நேர்கோட்டில் சங்கமிக்க, அண்டம் எங்கும் அழிவில்லா சங்கின் ஓசை கேட்க, ஷாம்பலா எனும் மர்ம தேசத்தில் பிறப்பெடுப்பார் கல்கி. கல்கி அவதாரம் பிறப்பெடுக்கும் இந்த ஷாம்பலாவே பெரும் மர்மம்தான். புராணத்துல இந்த ஷாம்பலா முக்கடல் சங்கமிக்கும் ஒரு பகுதியில தான் மறைமுகமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோம்னா முக்கடல் சங்கமிக்கும் ஒரு பகுதி தென் தமிழகம் தான். மேலும் பிறக்கும் கல்கி அவதாரம் கருமை நிறத்துல தான் இருப்பார்னு புராணம் சொல்லுது. இதெல்லாம் வச்சு சில புள்ளிகளை இணைச்சு பார்க்கும்போது அந்த ஷாம்பலா எனும் மர்ம தேசம் தமிழகத்துல தான் ஒளிஞ்சிருக்கணும்னு பல புராணவியலாளர்கள் சொல்றாங்க. இன்னும் வேற சில தியரிஸ் இந்த ஷாம்பலா நகரம் இமயமலையை ஒட்டியுள்ள திபெத் பகுதியில தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுது. மேலும் நாசிக்களின் தலைவராயிருந்த ஹிட்லரே பல காலங்கள் இந்த மறைந்துள்ள நகரமான ஷாம்பலாவை தேடி தோத்து போயிருக்காரு. ஷாம்பலா எனும் மர்மதேசம் இந்த பூமியில் வாழும் ஓர் சத்திய யுகம்னு புராணம் சொல்லுது. கண்ணுக்கு தெரியாத இந்த மாய தேசத்துல போட்டி, பொறாமை, வஞ்சகம், பொய் இப்படி எதுவுமே தெரியாத தூய உள்ளங்கள் சதா சர்வகாலம் இறைவனை பூஜித்து இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில விஷ்ணு யாசா மற்றும் சுமதி இந்த தம்பதிகளுக்கு மகனா பிறப்பெடுப்பாராம் கல்கி அவதாரம். பிறக்கும் போதே இந்த உலகில் அந்த நீங்கமர நிறைந்திருக்கும் சங்கு ஒலி கேட்குமா. அப்பதான் பாதாளத்திலிருந்தும் பரம மண்டலத்திலிருந்தும் அந்த 7 சக்திகள் ஷாம்பலாவை நோக்கி பயணிக்கும். இப்பதான் இந்த கதைக்குள்ள வராங்க அந்த 7 சிரஞ்சீவிகள். பாரதத்தில் துரோணரின் மகனான அஸ்வத்தாமன் பாதாளத்தில் இருக்கும் மகாபலி சக்கரவர்த்தி, பாரதத்தை படைத்த வேதவியாசர், ராமபக்தர் அனுமன், ராவணன் தமையன் விபீஷ்ணன், பாண்டவர்களின் குலகுரு கிருபாச்சாரியார், விஷ்ணுவின் 6ஆம் அவதாரம் பரசுராமர். இப்படி யுக யுகங்களுக்கும் சாகா வரம் பெற்ற இந்த 7 சிரஞ்சீவிகளும் நெடுங்காலமா கல்கியின் வருகைக்காக மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கல்கி பிறக்கும் சமயம் இவங்க எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு ஷாம்பலாவுக்கு போய் கல்கி அவதாரத்தை வளர்த்தெடுத்து அவருக்கு அனைத்து அஸ்திரங்களையும் ஆயுத பயிற்சிகளையும் கொடுப்பாங்கன்னு புராணம் சொல்லுது. இப்படி சிரஞ்சீவிகளால் சக்தி பெறும் கல்கி அவதாரத்தின் ஒரே நோக்கம் அந்த அசுரனை, அந்த ஒருவனை கொல்வது. அவன்தான் உலகின் அனைத்து தீமைகளின் உருவம் பெற்ற கலி புருஷன். கலியவதம் செய்ய கல்கி தயாராகிறாரு. இந்த இடத்துல கலிபுருஷன் அப்படிங்கிறது 2 விதமா பார்க்கப்படுது. ஒன்னு உருவமற்ற கலி. இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களுடைய மனசுலையும் உச்சத்துல இருக்கும் தீமைதான் உருவமற்ற கலியா பார்க்கப்படுது. இரண்டாவது தீமையை உண்டு அதன் மேலே படுத்துறங்கும் உருவமுள்ள கலி. தானே கடவுளாக முயற்சிக்கும் ஒரு தீய சக்தி தான் இந்த கலி புருஷன். இவன் அனைத்து மனிதர்களையும் அடிமையாக்கி தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை படைச்சு கடவுளாக முயற்சி பண்றான். கல்கி புராணத்துல இந்த உருவம் பெற்ற கலி புருஷனோட கல்கி அவதாரம் பெரும் போர் செய்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் கடைசி கட்டம். ஈசனிடம் பெற்ற தேவதத்தா வெண்புறவியின் மேலேறி ரத்னமாறு எனும் ஒளி பொருந்திய வாலேந்தி மின்னல் வேகத்தில் இந்த உலகை சுற்றி வர ஆரம்பித்தார் கல்கி.
அவர் கடந்து போகும் திசையெல்லாம் வற்றி போன நீர்நிலைகளில் இரத்த ஆறு ஓடியது. தீய எண்ணம் கொண்ட அனைத்து மனிதர்களின் தலையும் தீயில் கருகி போனது. இப்படி ஒரு முறை கல்கி அவதாரம் இந்த உலகத்தை சுற்றி முடிக்கும் சமயம் பிரபஞ்ச பார்வையில் இந்த பூமி இரத்த சிவப்பாக காட்சியளிக்கும். கல்கி பகவானின் பெரும் கோபம் தணியும் போது இங்கு மீண்டும் அருள் மழை பொழியும். கலியவதம் செய்த பிறகு உலகம் மீண்டும் புனிதமாகுது. எஞ்சியிருந்த நல்ல உள்ளங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு கல்கி அவதாரம் வைகுண்டத்துக்கு போறாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு புது வெளிச்சம் உண்டாகுது. பூமி புத்துணர்ச்சியை பெறுது. மீண்டும் தன்னுடைய தேவைக்காக அந்த பரமாத்மா காத்திருக்க ஆரம்பிக்கிறாரு. இதுதான் புராணம் கூறும் கல்கி அவதாரத்தின் சுருக்க கதை. இந்த கண்டென்ட்டை எழுதும் போதே பல விஷயங்கள் பெரும் ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் புராணத்துல சொல்லப்பட்டுள்ள அறிகுறிகள்ல பல விடயங்கள் இப்போ இந்த 2026லயே நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு அச்சம் வந்துச்சு. என்னால பல ஒற்றுமைகளை பார்க்க முடிஞ்சுது. இப்போ நடக்கிறதோட பழங்காலத்துல சொல்லப்பட்ட அந்த அறிகுறிகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சேர்ற மாதிரி, கனெக்ட் ஆகுற மாதிரி உங்க ஆழ் மனது சொல்லுச்சுன்னா அது என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.